வெளியே போங்கடா. இது உங்க வீடு இல்ல, எங்க அப்பாவோட வீடு. இந்த வீட்டுல உங்களுக்கு உரிமை இருக்குன்னு வந்தீங்க, பெரியப்பான்னு கூட பார்க்க மாட்டேன். மரியாதை கேட்டோம். எங்க அப்பாவை ஏமாத்தி இப்படி வீட்டை வாங்கிட்டீங்களே. ஏய், உங்களை மாதிரி பிச்சைக்காரன்ட்ட பேசுறது எனக்குலாம் அசிங்கமா இருக்கு. யாரா பிச்சைக்காரன்? எங்களெல்லாம் ஏமாத்தி இந்த வீட்டை புழுங்கினிய நீ தானே பிச்சைக்காரன். ஏய், இவ்வளவு ரோசமயிர் இருக்கிறவன் முடிஞ்சா ஒரு சொந்த வீடை வாங்கி காட்டுறா பாப்போம். வாங்குறேன்டா, வீடு வாங்கிட்டு வந்து பேசுறேன். பா வாங்கப்பா. தப்பு பண்ணிட்டேன், உங்க எல்லாரையும் நடுத்துல விட்டேன். அப்பா அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. என் தம்பிகளை 14 வயசுல கஷ்டப்பட்டு அவங்கள படிக்க வச்ச, வீடு வாங்கல. ஆனா அந்த வீட்டுல நமக்கு எந்த பங்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என் பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்? என் பையனுக்கு ஒரு வீடு வாசல் இல்லாம போச்சு. சரி இப்படி ஏமாத்திட்டாங்களே. ஐயோ இப்படி ஏமாத்திட்டாங்க. பா அழாதீங்கப்பா, நாங்க பாத்துக்கிறோம்ப்பா. உங்களை நாங்க தலை குனிய விட மாட்டோம். அல்லாதீங்கப்பா, வாங்க போலாம். ஹவுசிங் லோன் ஓகே ஆயிடுச்சுப்பா. லோன் போட்டு வீடு வாங்குறது மாசம் மாசம் நிறைய கட்ட வேண்டியிருக்குமா? ஆமாப்பா, எங்க 2 பேரோட சம்பளத்துல 3/4 லோனுக்கே போயிடும். கஷ்டம்தான், ஆனாலும் பரவாயில்ல. கஷ்டம்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாதப்பா. அந்த நாய் முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காமிக்கணும். வீடு வாங்குறது சந்தோஷம்தாம்மா, அதை விட நிம்மதி இருக்கணும்ல. ஹவுசிங் லோனில் போய் விழுந்தா அல்லது வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம்மா. லோன் கட்டுறது மாதம் மாதம் ஒரே டென்ஷனாக இருக்கும்மா. இந்த 6 மாதமா எத்தனை நாளைக்குமா நம்ம சிரித்து பேசி ஒன்றா சாப்பிட்ருப்போம் சொல்லு. லோன் போட்டு வீடு வாங்கலாம், ஆனால் நம்மக்கிட்ட வீடு இருக்கும், நிம்மதி இருக்காது. ஒரு கட்டத்தை ஏண்டா வீடு வாங்கணும்னு தோண ஆரம்பிச்சிடும். லோன் போக வேண்டாம்மா. அப்பா அவன் நம்மளை கேவலப்படுத்திருக்கான்ப்பா. அவன்கிட்ட நம்ம சவால் விட்டு வந்திருக்கோம். நாளைக்கே அவன் நம்மளை எங்கேயாச்சும் பார்த்தானா அசிங்கப்படுத்துவான்ப்பா. வீடு நமக்காக வாங்கணும், அடுத்தவங்களுக்காக வாங்கக்கூடாது. நிம்மதிய சந்தோஷம் நமக்கு ரொம்ப முக்கியமா. அப்பா சொல்றதும் கரெக்டு தான். லோன் போட்டு வீடு வாங்க வேணாண்டா. சரிப்பா. ஏய் பிச்சைக்கார பசங்களா, என்ன வீடு வாங்கிட்டீங்களா? உங்களை மாதிரி பிச்சைக்கார பசங்கள்லாம் கடைசி வரைக்கும் பிச்சை தாண்டா எடுக்கணும். ஆமாண்டா, வீடு வாங்க முடியல. உனக்கு என்னென்ன பிரச்சனை? உன்ன மாதிரி அடுத்தவங்க சொத்தை ஏமாற்றி வாங்கலை. அடுத்தவங்களை ஏமாத்தின யாரும் ரொம்ப நாள் சந்தோஷமா இருந்ததில்லை. இதில் நீ மட்டும் என்ன விதி விலக்கா? என் பசங்க கூடி சீக்கிரம் வீடு வாங்குவாங்க. வாங்கம்மா போலாம்.